ஹலோ மைடிய கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, IPL 2024 இன்னும் கொஞ்ச நாள்ல ஆரம்பிக்க போகுது. ஸோ நம்ம எல்லாருமே மேட்சஸ் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம், IPL 2024ஓட முதல் மேட்ச் சிஎஸ்கே விஸ் RCB பாத்தீங்க அப்படின்னா கலந்துக்க போறதுக்கான அந்த மேட்சுக்கான டிக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா சேப்பாக்கு ஓபன் பண்ணாங்க. நிறைய பேர் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஏமாந்தவங்க இருப்பீங்க, நிறைய பேருக்கு புக் ஆயிருக்கலாம். ஸோ சோசியல் மீடியா ஃபுல்லா சிஎஸ்கே ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அதாவது டிக்கெட்ஸ்ல ஸ்கேம் பண்றாங்க சிஎஸ்கே அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு போன வருஷமும் இது நடந்துச்சு, இந்த வருஷமும் இது நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. நான் இந்த வீடியோல டீடைல்டா இது உண்மையிலுமே ஸ்கேம் தானா, நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், எப்படி புக் பண்ணேன், மேபி நீங்க அடுத்த மேட்ச் எல்லாம் புக் பண்றப்போ உங்களுக்கு அது உதவியா இருக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட்லி இது ஸ்கேமா அப்படின்னா ஸ்கேம் கிடையாது. இது 100% ஜென்யூனா அவங்க பண்ற ஒரு விஷயம் தான். ஆல்ரெடி நான் தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால நான் ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட சேர்ந்தவன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அது மேபி சொல்லிட்டு இருந்தா சொல்லிட்டு இருங்க, அப்படிலாம் கிடையாது. ஓகே, எனக்கு தமிழ்நாடு கிரிக்கெட் என்னைக்குமே ரொம்ப பிடிக்கும், நிறைய சப்போர்ட் பண்றாங்க தமிழ்நாடு இளைஞர்களுக்கு அவங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நடந்ததை பத்தி நான் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். என்ன மேட்டர் அப்படின்னா, நம்ம சேப்பாக் 36,000 பேர் உட்கார்ற ஒரு கெப்பாசிட்டியை கொண்ட ஒரு கிரவுண்டு. மேக்சிமம் 38,000 பேர் வரைக்கும் வச்சுக்கலாம், அவ்வளவுதான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியல, பட் 36 to 38 இதுக்குள்ளதான். ஆனா டிக்கெட்டோட அந்த ஹரி எப்படி இருந்துச்சு, எவ்வளோ பேர் அந்த டிக்கெட்டுக்கு வெயிட் பண்ணாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 3 லட்சம் பேர். 36,000 தான் கெப்பாசிட்டி. அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பாதி டிக்கெட்டு டிஎன்சிஏக்கு போயிடும், ஏன்னா அவங்க கிளப்பு. அது மட்டும் இல்லாமல் பிசிசிஐ பாதி டிக்கெட் எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் மேட்ச்ல உள்ளவங்களுக்குலாம் டிக்கெட்ஸ் கொடுக்கணும். அது வர இது ஓப்பனிங் மேட்ச், ஐபிஎலோட ஓப்பனிங் மேட்ச். ஸோ இன்னமும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். பாட்காஸ்டருக்கு டிக்கெட்ஸ் கொடுக்கணும், ஸ்பான்சர்ஸுக்கு டிக்கெட்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் தாண்டி தான் ஃபேன்ஸுக்கு வரும். நீங்க கேட்கலாம், ப்ரோ அப்படிலாம் இருக்கு, அப்ப ஃபேன்ஸுக்காக தானே நடத்துறாங்க அப்படின்னா கிடையாது. நம்ம கொடுக்குற பணம் மட்டும் கிடையாது இல்ல, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். நீங்களே நாளைக்கு அந்த இடத்துக்கு போனாலும் அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இதெல்லாம் தாண்டி நமக்கு வர்றதே பாத்தீங்கன்னா ஒரு 20,000 25,000 டிக்கெட்ஸ் இதுல தான் ஓப்பன் ஆகும். 3 லட்சம் பேர் அந்த 25,000 டிக்கெட்டுக்கு போட்டி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதனால தான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைக்கிறது இல்லை. ஓகே, ஸோ இது ஸ்கேம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. நீங்க இங்க இல்ல எங்கேயுமே சரி, சிஎஸ்கே, மும்பை, RCB இந்த 3 டீமும் அவங்களுக்குள்ள மேட்ச் விளையாடுறாங்க. லைக் சிஎஸ்கே விஸ் RCB விளையாடுறாங்க, இல்ல சிஎஸ்கே விஸ் MI விளையாடுறாங்க, MI விஸ் சிஎஸ்கே விளையாடுறாங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஈவன் தோ சென்னையில கடந்த 2 வருஷங்களா MS தோனியோட லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்றதுனால எல்லா மேட்சுக்குமே பாத்தீங்க அப்படின்னா டிக்கெட்டோட டிமாண்ட் அதிகமாகிட்டு இருக்கு. இவ்வளவுதான் மேட்டரே தவிர இது ஸ்கேம் பண்றாங்கப்பா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க 3 லட்சம் பேர் அந்த கியூ இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய இது. இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கரெக்டா 9:20க்கு சென்னை சூப்பர் கிங்ஸோட அபிஷியல் சைட்ல டிக்கெட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஓகே, அது ஏர்லி அக்சஸ் இருக்கிறவங்க சைன் இன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். நீங்க உள்ள போயிருந்தீங்கன்னா அங்கேயும் கஷ்டம் தான் டிக்கெட் புக் பண்றது, அங்க என்னால எல்லாம் பண்ண முடியல. அது ஒரு 10 நிமிஷம் லைவ்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது போயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, பேடிஎம் இன்சைடர்ல தான் டிக்கெட் புக் பண்றதா இருந்துச்சுல, அவங்களோட வெப்சைட் கிராஷ் ஆயிருச்சு ஏதோ ஒரு ரீசன்னால. ஸோ அதுல ரொம்ப நேரமா டிக்கெட் ஓப்பன் ஆன மாதிரியே காட்டல. 12:30 மணிக்கு தான் அவங்களோட அபிஷியலா ஓப்பன் ஆனிச்சு. நீங்க அங்க உள்ள போய் பாக்குறப்போ ஆல்ரெடி நமக்கு முன்னாடி 2 லட்சம் பேர் கியூல இருந்தாங்க. நான் பாத்தீங்க அப்படின்னா நான் புக் பண்ணல, என்னோட ஒய்ஃப் புக் பண்ணாங்க. சோ பாத்தீங்க அப்படின்னா 30,000 கியூ அங்கேருந்து போயிட்டு நம்பர் 1க்கு புக் பண்ணாங்க. அப்பயுமே 4,500 ரூபாய் டிக்கெட் டக்குன்னு ஏதோ கிளிக் பண்ணி உள்ள போனதுனால தான் கிடைச்சிச்சு. சோ இன்னொன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது, ப்ரோ நான் வந்துட்டேன், கிளிக் பண்றேன், ஆனா எனக்கு ஓபன் ஆக மாட்டேங்குது, ஆனா அதுல காட்டுது, ஆனா எனக்கு ஓபன் ஆக மாட்டேங்குது, சில டைம்ஸ் அது ஓபன் ஆகுது ஆனா பைனோ காட்ட மாட்டேங்குது, இப்படிங்கிற எரர் சொல்லுவீங்க. அது என்ன மேட்டர் அப்படின்னா, நீங்க உங்களோட சேர்ந்து அவ்வளோ பேர் அதே டிக்கெட்ஸை கிளிக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் யாரு கிளிக் பண்ணி உள்ள போறாங்களோ அவங்களுக்கு அந்த டிக்கெட். இதுதான் அங்க நடக்கிற கதையை தவிர இதை வச்சு அவங்க ஸ்கேம் பண்ணணும்லாம் அவசியமே இல்லைங்க. அண்ட் ஸ்கேமும் இது கிடையவே கிடையாது, அப்படிலாம் பண்ணவும் முடியாது. ஓகே, அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா
எல்லா டிக்கெட்ஸும் சால்ட் அவுட் ஆயிருச்சு. ஆப்வியஸ்லி நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி கடுப்பாக ஆயிருப்பீங்க. பட் இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குல்ல, நான் சொல்ற ட்ரிக்ஸை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நாங்கள் டிக்கெட் புக் பண்ண 6.5 மணி நேரம் ஆனிச்சு. உங்களுக்கு அந்த 6.5 மணி நேரம் பொறுமை இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னா, நாங்கள் மல்டிபிள் டிவைசஸ்ல ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம். எக்ஸாம்பிள் என்னோட சிஸ்டம், அதுக்கப்புறம் என்னோட ஃபோன், என் ஒய்ஃபோட ஃபோன், இது மாதிரி நிறைய அதில் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அது மாதிரி ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் 6.5 மணி நேரம். எங்கேயாவது ஒரு டைம்ல நமக்கு கிடைக்கிறப்போ எனக்கு இந்த ருபீஸ்ல இருக்கிற டிக்கெட் தான் வேணும்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க போய் பார்க்கணும்னா எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுது, உங்கள்கிட்ட காசு இருக்குன்னா நான் சொல்றேன், ஏதாவது ஒரு 4000 ரூபாய் டிக்கெட்டோ இல்லை அதுக்கு மேல உள்ள டிக்கெட்டோ இல்லை 1700 ரூபாய் டிக்கெட்டோ வாட் எவர், அப்போ என்ன ஓப்பன் ஆகுதோ அதை வச்சு டக்குன்னு கிளிக் பண்ணி உள்ள போனுச்சுன்னா பை நோ கொடுத்துருங்க. எனக்கு இல்லப்பா 4500 என்னால் முடியாது, 1700 தான் இருக்கு அப்படின்னா அது கரெக்ட், எனக்கு புரியுது. ஆப்வியஸ்லி நம்மளும் அங்கேருந்து தான் வந்திருக்கோம், எனக்கும் புரியுது, எனக்கும் ஒரு பெரிய காசு தான் அது. பட் ஆனால் அப்புறம் நம்ம வேற யாரையும் திட்டுறதுக்கு நம்ம இது கிடையாதுல்ல, ஏன்னா அதை கொடுத்து வாங்குறவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. இவ்வளோதான், சிம்பிள். ஓகே, அண்டு கண்டிப்பாக ஒரு மேட்ச் போனீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அமைதியாக இருங்க எப்படியாவது. ஏன்னா நிறையா பேர் டிக்கெட் கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை அந்த டிக்கெட்டை இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இது ஸ்கேம் அதெல்லாம் கிடையாது. அண்ட் அகைன் அண்ட் அகைன் நீ ஏன் இதை அழுத்தி சொல்ற, யாராவது காசு கொடுத்து இதை சொல்லியிருக்காங்களான்னா நம்ம அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. பட் இது ஒரு தப்பாக போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக MS தோனி பற்றிலாம் இதுதான் டைம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அடிக்கிறானுங்க. MS தோனி மேல வந்து கள்ள தூக்கி அடிக்கிறானுங்க. அப்பெல்லாம் நடக்கிறப்போ நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாதுல்ல, அதுக்குதான் இந்த ஒரு வீடியோ. மேபி என்னைய நான் சொல்றதை அக்செப்ட் பண்றவங்க கமெண்ட் பண்ணுங்க, இல்ல ப்ரோ இதுல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வழக்கம் போல திட்டுறவங்க திட்டுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.